நிதிஷ் எலக்ட்ரானிக்ஸ். நம்ம என்ன பார்த்தோம்னா சிங்கிள் பூஸ்ட் பிரைம் இன்டர்ஃபேஸர் ஆல்ரெடி சர்வீஸ் பண்ற வீடியோ போட்டிருக்கோம். நம்ம சர்வீஸ் பண்ணி முடிச்சாச்சு. போர்டு வந்து எரிஞ்சதை நம்ம சரி பண்ணிட்டோம், ட்ராக் அடிச்சு. இது வந்து நம்ம எப்படி கொஞ்சம் கனமாக தான் பண்ணோம், இன்னும் ட்ராக் வந்து பத்தாது, அதனால கம்பி வச்சு பார்த்துக்கலாம். நம்ம இதில் வந்துட்டு இதை வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இது வந்து எனக்குன்னா இது வந்து அவுட்புட் ரிலே, இது வந்து ஹை ரிலே. நம்மளுக்கு வந்து கரண்ட் வந்து கூட்டி கொடுக்கறதுக்கோசம் இந்த ரிலே செய்யும். இது வந்து நம்மளுக்கு அவுட்புட் வரும். இந்த ப்ரெஸ் பண்ணால் ஒன் டைம் அவுட்புட்டு, இன்னும் டைம் ரிலே அவுட்புட்டு, இந்த ரிலே அதுக்கு அவுட்புட்டு. இது வந்து ஹை ரிலே. இந்த ஐசி எதுக்குன்னா நம்மளுக்கு வந்து வோல்டேஜ் சென்ஸ் பண்ணி நம்மளுக்கு ரிலே ஆன் பண்ணுறதுக்கு. இது வந்து பிரைம் ப்ரீசெட்டு. இது வந்து ரெண்டுத்தரும். இது வந்து டைம் ரிலே. இது வந்து ஹை வோல்டேஜ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோசம் ரிலே ஐசிக்கு இது பண்ணுறது. இது வந்து டிரான்சிஸ்டரு ரிலேக்கு போட்டிருப்பாங்க. ரெண்டு டிரான்சிஸ்டரு. இது வந்து 3 வயர் காயில் வரும். நம்ம வந்துட்டு நம்ம ஆம்பிளிஃபையர் பார்க்குற மாதிரி தான். இது வந்து 3 வயர் காயில். நம்ம 2 டயோடு போட்டு டிசியாக மாற்றிருக்கோம். எதுக்குன்னா ஐசி வந்து 8 வோல்ட் போகணும், ரிலேக்கு வந்து 12 வேணும். ஐசி வந்து ரெசிஸ்டர் போட்டு 8 வோல்ட் கொடுத்துருப்பாங்க. இன்ஜினியரில் எதுக்குன்னா வந்து ப்ளஸுக்கு கிரவுண்டுக்கு போட்டிருப்பாங்க. ஏன்னா ஐசி ஷார்ட் ஆகணும், இது ஷார்ட் ஆகிடணும், இல்லை வோல்டேஜ் என்ன ஃப்ளக்சுவேஷனா இது ஆகிடணும். கெப்பாசிட்டர்லாம் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஹை கெப்பாசிட்டர் கிடையாது. இது வந்துட்டு எல்லாமே நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற டிசி கெப்பாசிட்டர் தான். இது வந்துட்டு இது வந்து மெயின் கெப்பாசிட்டர். இதில் ஐசிக்கு இந்த ரிலேக்கெல்லாம் வேலை செய்கிற கெப்பாசிட்டர். இது வந்து என்ன வயர்னா டிஸ்பிளே போர்டுக்கு. இது வந்து மேனுவல் பீஸ் தான். இது வந்து லைட்டுக்கு